Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நேர் எங்களுக்கு கொடுக்கிற வசனத்துக்கு நேராக கடந்து போகவும் கர்த்தர் தாமே அப்பா அப்படி வசனத்தை தியானித்து அதற்கேற்ற வண்ணமாய் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்ட பாடு சகிப்பதினால், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பட்ட பாடு சகிப்பதினால், இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த ஓட்டத்தை ஜெயத்துடன் முடித்தேன், அந்த நாடு சுதந்தரித்தேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரித்தேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை வேதம் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அவரது ஆவியே மெய்யான தெய்வம், அவர் ஒருவரே என்பதை அறிந்து கொள்ளாத புறஜாதிகளுக்கும் தம்முடைய கிரியைகளின் மூலமாய் அவர் அதை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. நாமும் அநேக நேரங்களில் ஆண்டவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம், பிரயாசப்படுகின்றோம். ஆனாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிப்போமே, ஆனால் கர்த்தரே அதை செய்து முடிப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சாட்சியின் மூலமாக அதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே வந்த கம்ப்யூட்டர் காரியத்தை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். அந்த ஊழியத்தை, பத்திரிகை ஊழியத்தை செய்து வந்த குடும்பத்தாருடைய 2வது மகன் பிரேம்காந்த் என்ற தம்பி, அவர் நல்லழகு பாலிடெக்னிக்ல படித்துக் கொண்டிருந்தார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், அங்கிள்,
இந்த காலேஜில் நிறைய பிள்ளைங்க பாலிடெக்னிக்கில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வரேன், ஒரு பிரார்த்தனை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இல்லைங்களா வெளியில் எக்ஸாம் நேரத்தில். அந்த மாதிரி ஒன்று வச்சா பிரார்த்தனையாச்சே, போய் நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்காக போய் ஜெபம் பண்ணலான்னு வருவாங்க அங்கிள் அப்படின்னா, கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட்டத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணினோம். எல்லாம் அந்த நாளிலே வந்து பிள்ளைகள் எல்லாம் வாலிப பிள்ளைகள், அதாவது இந்த 17லேருந்து 20, 21 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க. வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டே நான் ஆண்டவரை குறித்து அந்த நாளில் ஆண்டவர் இப்படி நமக்கு புத்தி, அறிவு, ஞானம் எல்லாவற்றையும் கொடுக்கிறார் அப்படின்றத குறித்து மிக தெளிவாக அன்றைக்கு நான் பேசி கொண்டிருந்தேன். பேசி முடித்த உடனே நான் பிள்ளைகளை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எழுந்து கேட்கலாம்னு. அப்போ சங்கரன் ஒரு தம்பி, அவன் திடீர்னு நடுவில் எழுந்து நின்னான். எல்லாரும் சொன்னாங்க, டேய் உட்கார்றா அப்படின்னு. இல்லை இல்லை, நான் சில கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு. சொல்லுப்பா அப்படின்னு. இயேசு இப்போ இருக்கிறாரா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்னான், ஏன் இருக்கிறாரப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், இயேசு அப்போ இப்படி இருக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது, அதாவது அவரை பார்க்க முடியாது ஆனால் நம்பணும் அப்படின்னு சொன்னால் அவர் இது பண்ணி மறித்து உயிர்த்தெழுந்து போயிட்டார் மேலெல்லாம் சொன்னால் எனக்கு புரியலைங்க அப்படின்னு. அவனோட நிறைய காரியங்களை பேசினப்போ அவன் புரிந்து கொள்ள விரும்பாமல் என்னோட ஆர்கியூ பண்ணுறான்றது என்ன நான் புரிந்து கொண்டேன். அப்போ சொன்னேன், தம்பி இப்போ இந்த ரூமில் காற்று அடிக்குதா அப்படின்னு. ஆமாம் அடிக்கிறது நான் தெரியுதே அப்படின்னா. ஓ அப்போ காற்று நீ பார்க்கல ஆனால் இருக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னு. ஸோ பார்த்தா தான் நம்பிவியா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், இல்லை இல்லை, எங்கள் தாத்தா ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருப்பார், அவரும் நிறைய அற்புதங்கள்லாம் செய்வார் அப்படின்னா. நான் சொன்னேன், அற்புதங்கள் இன்னைக்கு நிறைய துர்வல்லமைகள் கூட நிறைய அற்புதங்கள்லாம் செய்துப்பா, அதனால அது வந்து தெய்வம் ஆகிடாது அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்து வந்து யாருக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், மரியாளுக்கும் பரிசுத்த ஆவி இறங்கி பிறந்தார். அப்பா இல்லையா அவருக்கு அப்படின்னு. இல்லை அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா. ஓ அதை போய் எப்படி பார்க்க முடியும் ஒரு புத்தர் பிறப்ப அப்படின்னு. இல்லை இல்லை, அது எனக்கு புரியல நீங்கள் சொல்கிறது, ஆவியில் ஒருத்தர் பிறந்தார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து விளந்து அதுக்கப்புறம் மறித்து பரலவும் போயிட்டாரா, அது எனக்கு பார்த்தீங்களா அப்படின்னா. இல்லைப்பா அப்படின்னு. இல்லை அதனால தான் என்னால் நம்ப முடியல அப்படின்னு. சரி இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இல்லை அவரை பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னா. ஓ அவரை நீ பார்க்கணுமா, சரி பார்க்கலாம், நான் கூப்பிடுறேன் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வருவார். வந்தால் உன்னால் பார்த்துட்டு உயிராக இருக்க முடியாது, அவ்வளோ வல்லமை உள்ள தேவன், அவ்வளோ பிரகாசமாக அவ்வளோ மகிமையாக இருப்பார்ப்பா. ஆனால் உன்னால் நீயே வாயை சொல்லி இயேசு இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை உன் மேலே அவர் ஊற்றுவார், அதை நீ பெற்றுக்கொண்டு நீ சாட்சி சொல்லுவ அப்படின்னு. பசங்களை கூட இருந்த பசங்க, டே என்னடா விளையாடுறியா, ஒரு பெரியவர்கிட்ட போய் அவர் ஒரு ஃபாதர் அவர்கிட்ட போய் கலாட்டம் சொல்ல, இல்லை 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 பைத்தியக்காரத்தனமெல்லாம் எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்படின்னு. அவன் சரிப்பா அதனால ஒன்றும் இல்லை கூப்பிடலான்னு. கூப்பிடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் கூப்பிடணும், எனக்கு இயேசு இருக்கிறாருன்னு தெரியாது, இப்போவே 2-3 பேர் எங்கே கூடுறாங்களோ அங்கே நான் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறாரு, உனக்கு தானே சந்தேகம், சந்தேகப்படுறாள் நீயே கூப்பிடணும். அது எப்படி நான் கூப்பிட்டா வருவார், நீ கூப்பிடுப்பா, நீ அவருடைய பிள்ளை தான் தம்பி, கூப்பிடு சங்கர் அப்படின்னு. உடனே அவன் முழங்கால் போட்டு நாங்கள் அது வரல பேசிக்கிட்டு இருந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறான். அதான் அந்த தேடுதல் அவனுடைய இருதயத்தில் எனக்கு தெரிந்தது. அந்த நாளில் எல்லாம் பேசி முடிச்சு, இயேசுவே நீங்கள் உயிருள்ள தெய்வம் மறந்தால் வந்து நான் தான் இயேசுன்னு சொல்லி எங்களுக்கு காண்பீங்க, நாங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கிறோம், அப்போ தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே கையை வைத்து நின்றுட்டு இருந்த வேளையில் திடீர்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாக அவன் ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே இயேசு வாங்க இயேசு வாங்க இயேசு வாங்கன்னு சொல்லி முடிச்ச நேரத்தை திடீர்னு அவனை முழங்கால் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 அடிக்கு தூரத்தை போய் கீழே விழுந்தான். கீழே விழுந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அடுத்த செகண்டு அவன் வாயிலிருந்து அந்நிய பாஷை புறப்பட ஆரம்பிச்சது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைங்க அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் இந்த கூட முழுவதும் நிரம்பினதுனாலே எல்லா பிள்ளைகளும் கீழே விழுந்து அபிஷேகத்தை புரள ஆரம்பிச்சாங்க. நான் ஓரமாய் நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ மேல் வீட்டில் இருந்த ஒரு சினிமா டைரக்டருடைய மனைவியும் அப்போ உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேத்தலிக்கு பார்த்துக்கிட்டு என்ன பார்க்குறாங்க, பசங்களை பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து எல்லாரும் அப்படியே கீழே விழுந்து அப்படியே எல்லாம் கீழே கிடக்குறாங்க எல்லாரும். அப்போ நான் மெதுவாக போய் அவனை எழுப்பி அந்த சங்கரனை எழுப்பி, சங்கரன் எழுந்திருப்பான்னு எழுந்திருக்கும் போதே அந்நிய பாஷை பேசினே எழுந்திருக்கிறான். எழுந்து நான் சொன்னேன், அப்பா இப்போ இயேசு வந்தாரா அப்படின்னு. வந்தார் வந்தார் அப்படின்னு கத்தலாம் அவன். உனக்கு இப்போ தெரிஞ்சுதான், ஆமா தெரிஞ்சுது எனக்கு, நான் அவரை பார்க்க முடியல, ஆனால் ஏதோ ஒரு ஆவியா அது என்ன எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசவே முடியாமல் அந்நிய பாஷையாக பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் சொன்னேன், இப்போ நீ உனக்கு புரிஞ்சுக்கிட்ட இயேசு இருக்கிறாருன்றத உன்னால் உணர முடிஞ்சது இல்லையா, அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இனிமேல் சொல்ல வேண்டாம், நீ சொல்லுன்னு சொன்ன உடனே ஒருத்தன் பாக்கெட்லேருந்து பேனாவை எடுத்தான், உள்ளங்கையில் இயேசு கிறிஸ்துவே இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற உண்மையான தெய்வம் அப்படின்னு எழுதி எல்லாரும் எழுப்பி எல்லாத்தையும் அப்படியே காண்பிச்ச உடனே எல்லாம் பார்த்தாங்க. எல்லாரும் அப்படியே பரிசுத்தாவின் நிரம்பி உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில பிள்ளைங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பேசியிருந்த விட இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொன்னான், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். அப்படியா, அப்போ இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் வேணும் அப்படின்னு சொன்னால்
அவருக்கு ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பாவம் நமக்கு முக்கியமாக வேணும். இந்த உலக பிரமாணமான ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அவரை தேட வேண்டாம். பரலோக ராஜ்யம், அவருடைய ராஜ்யம், அங்கே போகிறதுக்கு தான் நாங்கள்லாம் கிறிஸ்தவங்களாக மாறி இருக்கிறோம். அதனால் நீ ஞானஸ்தானம் எடுத்து நீ தேவ பிள்ளையாக மாறிட்டேன்னா உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் செய்வார் சொல்லி முடிஞ்ச உடனே அந்த கூட்டம் முடிஞ்சது. எல்லாம் கண்ணீரோட பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கெல்லாம் போன பிற்பாடு இவனை வீட்டுக்கு போயிட்டான். மறுநாள் காலையில் எங்கள் சர்ச்சு வாசலில் அந்த தம்பி வந்து நிற்கிறான். நான் பார்த்துட்டேன். அப்பா நேத்து நான் சந்திச்ச சங்கர் தானே நீ? ஆமாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசலாம். என்னப்பா அப்படி அந்நிய பாஷை பேசலாம் அங்கிள்? அது என் வாயை விட்டு போகவே மாட்டேன்து அப்படின்னா. எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா பேசும்போது அவங்கள்ட்ட பேசும்போதே நடுவில் இந்த பாஷை பேச முடியாது. உன்னடா பைத்தியம் கூட பிடிச்சிருக்குது, குடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்துட்டியா என்னான்னு கேட்டு பயங்கரமாக திட்டினாங்கப்பா. நான் சொன்னேன், இயேசு மெய்யான தெய்வம்ப்பா ஏற்றுக்குங்க, இயேசு மெய்யான தெய்வம்ப்பா ஏற்றுக்குங்க அப்படின்னு நான் சொன்னப்போ அவங்க என்ன வெளியே அடித்து விரட்டாத குறைங்கப்பா சொல்லிட்டாரு. இந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் ஒன்று நாங்கள் வச்சுக்க முடியாது. இப்போ பரம்பரையாக செட்டியார் குடும்பம், நீ என்ன அப்படி பைத்தியக்காரத்தனமாக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை அடித்து விடச்சிட்டாரையா. அதனால் நான் துணியெல்லாம் சுற்றின்னு வந்துட்டேன். இனிமேல் நான் இங்கே சர்ச்சில் தான் தங்க போகிறேன். நான் எப்படி படிக்க போகிறேன் எனக்கு தெரியல, ஃபைனல் இயரில் இருக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல தம்பி, இங்கே தான் தங்க, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸை கொடுத்துரு, வந்தால் அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தங்க வச்சு அவனுக்கு அப்புறம் அந்த டேர்ம் ஃபீஸ் எல்லாம் கட்டி அவனை முழு படிப்பை முடித்த பிற்பாடு அவங்க அப்பா வந்து என்கிட்ட பேசி டேர்ம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு இப்பொழுது அவன் நடத்தற்காக உனி செய்கிறான் என்று ஒரு சில காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு பிரியமானே, இன்றைக்கு கேட்ட இந்த சாட்சி, இன்றைக்கு வாசித்த வசனத்துக்கு எவ்வளோ தெளிவாக புறஜாதிகளுக்கு அவர் தம்மை தாமே வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்தார். நாம் சார்ந்து கொள்வோம். எப்பொழுதும் கர்த்தரை வெளிப்படுத்த கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் சாட்சிகளாக இருப்போம். செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, நீர் உயிருள்ள தேவனையா, இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தேவன் தாம் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்கிற வரையிலே உண்மை மற்றவர்களுக்கு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன்.